விவேக் சார் அவர்கள் நடித்திருக்கிற இந்த படத்தை கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாம் கிராமப்புறம் பட்டி தொட்டிகள் எல்லாம் எடுத்து சென்று இந்த படத்தை முழுமையான வெற்றி பெற செய்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நாங்கள் என்னதான் நடித்தாலும் என்னதான் பாடுபட்டாலும் மக்களிடம் போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நீங்கள் தான் அதற்கு உதவி புரிய வேண்டும். கண்டிப்பாக இந்த படத்தை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா நகைச்சுவை நடிகர்கள் கதாநாயகனாக வருவது என்பது மிக சோதனையான ஒரு காலமாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த படத்தை விவேக் சார் அவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கிறதுனால பட்டி தொட்டிகளெல்லாம் நீங்கள் அந்த படத்தை எடுத்து சென்று எல்லோரும் தியேட்டருக்கு வரவழைக்கிற அளவுக்கு விமர்சனங்களை தந்து எல்லோரும் தியேட்டருக்கு வந்து குழந்தை குட்டிகளோடு மனைவி மக்களோடு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படமாக அமைந்திருக்கிறதுனால பத்திரிகை நண்பர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா விவேக் சாரை எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நானும் இதில் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன், எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இது முழுமையாக வெற்றி பெறும் என்று நான் இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியே. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தா பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால வந்து நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் வராது. ஒரு சீன் 2 சீன் வந்தாலே பெரிய விஷயம். பட் நடிப்பு அப்படின்னும் போது வந்து எல்லாமே நடிக்கணுன்றதுனால பண்ணுறோம். பட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற, நிறைய குடும்பங்கள் இருக்கிற ஒரு அக்ரஹாரத்தில் நடக்கிற ஒரு பெரிய நகைச்சுவை தான், ஒரு நகைச்சுவை திருவிழா தான் இந்த படமே. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நகைச்சுவை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஒவ்வொரு குடும்பமும் வந்து படம் வந்து பார்த்து திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதுக்கு வந்து கேரண்டி. ஏன்னா சின்ன கலைவாணர் விவேக் சார் அப்படின்னாலே சிரிக்கவும் வைப்பார், சிந்திக்கவும் வைப்பார். நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்தோம். அதே மாதிரி படம் ஃபுல்லாகவுமே சூப்பராக வந்து ஒரு பெரிய விஷயத்த அசால்ட்டாக சிம்பிளாக சிந்திக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மகேஷ் சார் சொன்னார், அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்னு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு சின்ன விஷயம் என்ன தேவை அப்படின்றது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ எல்லாரோட மனசையும் கவர்ந்த அந்த ஹீரோ நம்ம பாலக்காட்டு மாதவன். அவரை மண்ணும் மாதவனும் மட்டும் இல்லைங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து வசூல் மன்னனாகவும் ஆக்கிறது ஊடகங்களான உங்கள் வேலை. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு தந்த எல்லா நல்ல இதயங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எனக்கு வேணும். நன்றி, வணக்கம். கேசட் வெளியீடு விழா நான் கலந்து கொள்வது இது 2வது முறை. முதல் முறை சந்திரமுகியில் கலந்து கொண்டேன். இது 2வது முறை. இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், இது ஒரு சாதாரண கேரக்டர் இல்லை. எனக்கு நடிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், நிறைய சந்தர்ப்பங்கள் உள்ள ஒரு கேரக்டர் என்னுடைய கேரக்டர். வந்தோம் போனோம் என்று இல்லாமல், நான் எப்போதும் மலையாளத்தில் கூட ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பண்ணுற ஒரு ஆள். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நீ இந்த படம் பார்த்தா தான் புரியும் இது மாதிரி கேரக்டர் நான் பண்ணியிருக்கிறேன்னு. உங்கள் எல்லாருடையும் ஒத்துழைப்பு எனக்கு வேண்டும். இதற்கு சீஃப் கெஸ்டாக வந்திருக்கும் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் என் மகன் ஜார்ஜின் பழைய நண்பர். இப்போது மிகவும் பிஸியாக இருக்கிறார். முன்பெல்லாம் எப்போதும் நாங்கள் எல்லாம் ஒருவர் பார்த்து கொள்வோம். எல்லாருக்கும் எனக்கு அதிகம் பேச தெரியாது. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். It was a wonderful experience working on this project, and I think I need to say a special thanks to Vivek ji for your support and help on the sets. Thank you so much. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் நன்றி நம்ம விவேக் சாருக்கு. ஏன்னா என்னோடய மியூசிக்கில் அனிருத் ப்ரோ பாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம வெயிட்டாக அனிருத் ப்ரோக்கு சூப்பராக ஒரு கரகோஷம் கொடுங்க. அனிருத் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பாடுறது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் பாடிருக்காருன்னு ஒரே காரணத்தினால பாட்டு பயங்கரமாக எல்லாருமே கேட்குறாங்க.
ஸோ இன்றைக்கே வந்து ரொம்ப டவுன்லோட்ஸ் ஆகிடும். ஸோ இந்த சென்னையில் இல்லை, இந்தியாவில், உலகம் ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. விவேக் சார் சடனாக ஸ்பார்க்காக சொன்னார், அனிருத் பாருனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் தான் சொன்னேன், சார் முடியுமா, ரொம்ப பிஸியாக இருக்காருன்ட்டு. நான் கூட்டிகிட்டு வரமான்னாரு. சொல்லி ஒரு 1 வீக்லேயே கூட்டிகிட்டு வந்துட்டார் சார். விவேக் சார் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு விவேக் சார் பாடலும் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அதுக்கு வெயிட் அவர் கரகோஷம் கொடுங்க. ஸோ இந்த பாலக்காட்டு மாதவன் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். விவேக் சாரும் என்னோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கோஸ் லாங் பேக். அண்ணாநகர் ஆண்டாளில் நான் அவர் கொரியோகிராஃப் பண்ணேன். அப்போலேருந்து எனக்கு ரெகுலராக அவர் பண்ணுற சாங்ஸ் எனக்கு சொல்லுவார், கொரியோகிராஃப் பண்ணியிருக்கோம். இந்த சாங்கில் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினோம். ஸோ அது கொஞ்சம் சேர்ஸ் வச்சு பண்ணலாம் சார் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பாருங்கள் பாலாஜி, ஏன்னா சாருக்கு வந்து லெக்மெண்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணோம் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு பிளான் பண்ணி பண்ணோம். அந்த சீக்வன்ஸ் ஓப்பனிங் பல்லவி டான்சர்ஸ் வச்சு பண்ணோம். அது எடிட் பண்ணி பார்த்தப்பறமா ரொம்ப நல்லா இருக்குது. விவேக் சாரும் சாங் எடிட் பண்ணி பார்த்தப்பறமா கால் பண்ணி விஷ் பண்ணார், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தந்த விவேக் சாருக்கு நன்றி. டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவர் சொன்னார், ஒரு 1 வீக்லேயே ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், 1 வீக்லேயே என்னை கூட்டின்னு வந்துட்டார் அப்படின்னா. அதுக்கு என்ன ரீசன்னா, இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். 3 இயர்ஸ் முன்னாடி 3 ஆல்பம், ஐ திங்க் ஃபஸ்ட்டு கொலவெறி ரிலீஸ் ஆச்சு. அப்போது என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. அது ஒரு 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 டைம் பீரியட், ஒரு ஃபேஸ், என்ன வேர்ல்டு ஓவர் என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியல. ஒரு மாதிரி நம்பாக இருந்தது. அப்போ எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, வாழ்த்து நிறையா வருது, ஈவன் அமிதாப் பச்சன் சார்லேருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வாழ்த்து வருது அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, கொலவெறி ரிலீஸ் ஆகி ஃபஸ்ட்டு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து, அதாவது இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து விஷ் பண்ணதே விவேக் சார் தான். ஸோ அந்த மரியாதை எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஒரு படம் பண்ணுறோம், அப்படி இருக்கும் போது நம்ம இப்போது அந்த பாட்டு நல்லா ஹிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சினிமா துறையிலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன பையனாக, ஒரு காலேஜ் பையனாக வந்து அது கண்டிப்பாக எனக்கு இருந்திருக்கும். ஐயோ, நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து யாருமே நமக்கு இன்னும் விஷ் பண்ணலையே, நல்லா அட்லீஸ்ட் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை நல்லா பண்ணியிருக்கியே அப்படின்னு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். இன்னைக்கு காலையில் இவ்வளோ சீக்கிரமான டைமில் எனக்கு சாரி வந்து வந்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ டு விவேக் சார், ஸ்ரீகாந்த் தேவா, அண்ட் விஷிங் த ஹோல் டீம். உங்களுக்கு பெரிய நன்றி, உங்களுக்கு பெரிய நன்றி. அண்ட் விஷிங் த ஹோல் டீம் அ பிக் சக்ஸஸ். அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, அவர் ரீஇன்வென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் விவேக் சார். திரும்பி திரும்பி வேறு ஏதோ ஒன்று பண்ணணும்னு அந்த ஒரு ஃபோர்ஸோடு வர்றார். இப்போ தான் சொன்னாங்க லிகமெண்ட் டேரோடலாம் டான்ஸ் ஆடுறார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கும்போது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு தோணுது. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.